வணக்கம். உதயநிதியை செருப்பால் அடித்த பெண்களால் பரபரப்பு, அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உதயநிதி அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லை. அவர் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அவமானப்படுத்தும் விதமாக ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்தி பேசியுள்ளார். விவசாயிகள் போராட்டம் கலந்து கொள்வதாக கூறிவிட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசாமல் தனிப்பட்ட விரோதத்தை பேசியுள்ளார். முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத உதயநிதி அவர்கள் தற்பொழுது பிரபல நடிகையையும் முதல்வர் விஜய் அவர்களையும் இணைத்து ஆபாசமாக பேசியது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் உதயநிதியின் புகைப்படங்களில் செருப்பால் அடித்து பெண்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருப்பது திமுகவின் அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. எதற்காக உதயநிதி அவர்களுக்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும்? உதயநிதி அவர்கள் அப்படி என்ன திமுகவிற்கு சாதித்து விட்டார்? கலைஞரின் மகன், மு.க. ஸ்டாலினின் பேரன் என்ற ஒரே காரணத்திற்காக இப்பேற்பட்ட ஒரு வாரிசின் அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் அவர்களது மகன் என்ற காரணத்தினால் இவ்வளவு குறுகிய காலத்தில் இளவரசர் பட்டம் சூட்டுவது போல துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு என்ன காரணம்? 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் திணறியது. ஊழல் செய்த காரணத்தினால் மக்கள் திமுகவை புறக்கணித்து அதிமுகவை தேர்வு செய்தார்கள். சரி, உதயநிதி அவர்களது அரசியல் வருகை இருக்காது. மு.க. ஸ்டாலின் பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துள்ளார். இனியும் கோபாலபுரம் ஊழல் செய்யாது என்ற நம்பிக்கையில் 2021 மாற்றத்தை கொடுத்தார்கள். அதுவும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மாற்றத்தை கொடுக்கவில்லை. வெறும் 3.5% வாக்காளர்கள்தான் கொடுத்துள்ளார்கள். அப்பொழுதே எடப்பாடி முதல்வராக வந்திருக்க வேண்டியதுதான். ஆனால் சில முக்கிய குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் எதிராக வாக்குகளை செலுத்தியதுதான் திமுகவின் வெற்றிக்கும் அதிமுகவின் தோல்விற்கும் வழிவகுத்தது. ஆனால் இப்பொழுது நடைபெற்ற 2026 சட்டசபை தேர்தல் முழுவதுமாக திமுகவிற்கு எதிராக விழுந்துவிட்டது. அதே சமயம் தவேக ஆட்சி அமைத்த நிலையில் தொங்கு சட்டசபை. இது மக்கள் கவனமாக இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெறுகிறதா? என்னதான் முதல்வராக விஜய் நடந்தாலும் விஜய் அவர்கள் முழுமையாக அமைச்சர்களை கட்டுப்படுத்துகிறாரா என்பதை எல்லாம் இந்த 3 ஆண்டுகளிலேயே கவனிப்பார்கள். அந்த கவனிப்பு சிறப்பாக 5 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்து விட்டால் மீண்டும் விஜய் அவர்களே முதல்வராக வரலாம், அல்லது அதிமுக அந்த வாய்ப்பை கைப்பற்றலாம். இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் திமுக இனிமேல் தமிழ்நாட்டில் ஆளுமையாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் இனி 2 முனை போட்டிதான். ஒன்று அதிமுக, மற்றொன்று தவேக. திமுகவிற்கு இனி இடமே கிடையாது என்ற தகவலை அழுத்தம் திருத்தமாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். இதில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மோசமான சூழலில் தற்பொழுது கையாளக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இனியும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆபத்தாக உதயநிதியின் அரசியல் வருகையும் அவரது ஆபாசமான பேச்சுக்களும் பெண்களை செருப்பால் அடிக்கக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏனென்றால் திமுகவின் ஆட்சியில் சனாதானத்தை பற்றி பேசி துணை முதல்வர் என்பது யார்? அனைவருக்கும் சமமான மக்களுக்கு உரிமைகளை கொடுக்கக்கூடியவர்தான். ஆனால் அந்த இடத்தில் சனாதானத்தை பற்றி பேசி குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக உதயநிதி செயல்பட்டது. வடமாநிலங்களில் உதயநிதி அவர்களுக்கு எதிராக கழிவறையில் உதயநிதியின் போட்டோக்களை ஒட்டி மிகவும் மோசமான முறையில் விமர்சனம் செய்தார்கள். இந்த அவமானம் தேவையா? நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா? ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா? நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் ஒரு கட்சி என்றால் அந்த கட்சியின் வரம்புக்குள்ளே தான் பேச வேண்டும். அனைத்து சமுதாய மக்களும் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாகவும்
குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவும் பேசுவது சரியல்ல. இதனால்தான் திமுக இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியுள்ளது. தற்பொழுது நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் திமுக கூட்டணி இல்லாமல் தனித்துதான் போட்டியிடும். அப்பேற்பட்ட ஒரு சூழலில் திமுக மிகப்பெரிய அளவிலான மிகவும் மோசமான முறையில் கையாளக்கூடிய வகையில் திமுக தமிழ்நாட்டில் அகற்றப்படும் என்ற தகவல் தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் மு.க.ஸ்டாலின் மீது தவறா என்று கேட்டால், முதலில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகத்தை சரியாக செயல்படுத்தவில்லை. பொம்மை முதல்வராகத்தான் செயல்பட்டுள்ளார். சேகர்பாபு, உதயநிதி, சபரீசன், கே.என். நேரு, பொன்முடி, துரைமுருகன் இவர்கள் மீது கவனத்தை செலுத்தி தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட மத்திய அரசின் நிதியை தமிழக மக்களுக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்கும் முழுமையான ஆதரவுகளையும் அரவணைப்புகளையும் கொடுத்திருந்தால் இன்றைக்கு தலைகீழாக ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கும். இன்றைக்கு என்னமோ திமுகவினர்கள் நல்லவர்கள் போல சட்டமன்றத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல்களை கொடுக்கிறேன், அவர்களுக்கு நிதியுதவி வழங்குங்கள், காவிரியில் தண்ணி இல்லை அதற்காக நிதியுதவி வழங்குங்கள் என்று கூறுகிறார்கள். கூறுவது தவறல்ல. ஆனால் உங்களது ஆட்சியில் நீங்கள் செய்தீர்களா? உங்களது ஆட்சியில் அதற்கான ஒட்டுமொத்தமான வாய்ப்புகளும் அதற்கான உரிமைகளும் அதற்கான சட்டதிட்டங்களும் இருந்த பொழுது நீங்கள் செய்தீர்களா? நீங்கள் எதற்காக செய்யவில்லை? இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவிடம் செய்ய சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இது மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக அமைந்துள்ளது. முதலில் நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு தவறானவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களை திருத்த வேண்டும். நீங்களே முதலில் நல்லவர்கள் இல்லை. அதனால்தான் உங்களை மக்களும் குறிப்பாக பெண்களும் உங்களது புகைப்படங்களை செருப்பால் அடித்து எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். இனியும் நீங்கள் நல்லவர்கள் வேஷம் போடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த முறை எதிர்க்கட்சியாக வந்திருக்கலாம், அடுத்த முறை அந்த பதவியையும் நிச்சயம் பறிபோகக்கூடிய நிலைமையும் உருவாகும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பதும், அதே சமயம் திமுகவின் எம்பிக்கள் இவர்கள்தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரே கூட்டணியில் இருந்து சென்றவர்கள். ஆனால் அடுத்த தேர்தலில் திமுகவின் எம்பிக்களது எண்ணிக்கை 4 அல்லது 3 என்ற எண்ணிக்கையில்தான் அமையும். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் கூறுவது உண்மைதான். திமுகவிற்கு தனித்து போட்டியிட்டால் அந்த அளவிற்கு வாக்கு வங்கியே வராது. ஏனென்றால் திமுகவிற்கு சூரியன் சின்னம் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் மனதில் பதிந்தது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்களாக செயல்படுவதால் அங்கேயே 3 முனை போட்டி நிலவுகிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக திமுக தோல்வியை தான் தழுவும் திமுகவின் நிர்வாகிகளால் என்ற தகவலையும் இதன் மூலம் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கூறுங்கள்.